தொடர்ச்சியாக ஒரு 3 நாளாகவே நீங்கள் நியூஸில், யூடியூப்பில், சோஷியல் மீடியாவில் இந்த பர்டிகுலரான வேர்ட் அண்ட் வார்த்தை, இந்த பேர் தொடர்ச்சியாக கேட்டுட்ருப்பீங்க. ஹயத்துல்லா அலி ஹமேனி அப்படின்ற இந்த பெயர். இதில் அலி ஹமேனி அப்படின்றது தான் அவருடைய பெயர். ஹயத்துல்லா அப்படின்றது அவருடைய பட்டம். இஸ்லாமில் பல்வேறு பட்டங்கள் இருக்குது. குறிப்பாக அந்த இஸ்லாமில் இருக்கிற இன்னொரு பிரிவான ஷியா முஸ்லிம்ஸ்னு சொல்லப்படுற அவங்களுக்கு சில பட்டங்கள் இருக்குது. அதில் ஹயத்துல்லா, கிராண்ட் ஹயத்துல்லா மற்றும் முல்லா அப்படின்ற 3 விதமான பட்டங்கள் இருக்குது. இதில் முல்லா அப்படின்றது அந்த கம்யூனிட்டி பேஸ்டு ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்டர், அவர் தான், அதுக்கு பேர் தான் வந்து முல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹயத்துல்லா அப்படின்றது அந்த ஷியா இஸ்லாமிக்கோட அந்த லா, ஐடியாலஜி, இதில் ஒரு முக்கியமான ஹை ரேங்கிங் எக்ஸ்பர்ட். இதில் வந்து இந்த கிராண்ட் ஹயத்துல்லா அப்படின்றவர், அவர் தான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்காலர்ஷிப், அவர் தான் ஹையஸ்ட் லெவல் இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த ஷியா இதில் வந்து அவர் தான் மூத்தவர் அப்படின்றது தான் இது பெயர். ஸோ அதில் இந்த முக்கியமான ஹை ரேங்கிங், டாப் ரேங்க் தான் இந்த ஹயத்துல்லா. அலி ஹமேனி 1939 ஈரானில் மஷாத் அப்படின்ற ஒரு இடத்துல பிறக்கிறார். குடும்பமாகவே அவங்களோட பாரம்பரியமாக ஒரு ரிலீஜியஸ் ஃபேமிலி. நம்ம ஊரில் ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும்னா, தொடர்ச்சியாக கடவுளுக்கு தொண்டு செய்கிற ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். கிளரிக் அப்படின்னு ஈரானில் சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்தே இஸ்லாமிக் ஐடியாலஜி அவங்களுடைய ஃபேமிலியில் இருந்திருக்கு. தொடர்ச்சியாக அதுதான் போதிக்கப்பட்டிருக்குது. ஸோ ஹமேனி நல்லாக படித்து ஒரு ஸ்காலராக மட்டும் இல்லை, பொலிட்டிக்கலாகவும் வந்து ஆரம்பத்திலிருந்தே இருந்திருக்கிறாரு. பொலிட்டிக்கல் ஐடியாலஜியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஈரான் வந்து ஒரு இஸ்லாமிக் ரிபப்ளிக்காகத்தான் இருக்கணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே அவருக்கு சொல்லிக்கிட்டு வந்ததுனால அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அப்போது 1979 ஹயத்துல்லா ருஹல்லா கொமேனி அப்படின்றவர் ஒருத்தர் தான் இந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனை 1979 அப்போ இருந்த ஈரான் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஆரம்பிக்கிறார். அதில் அவர் வெற்றியும் பெறுறாரு. 1981 அந்த அசாசினேஷன் அட்டெம்ப்ட் நடக்குது. அவர் பக்கத்தில் இருந்த டேப் ரெக்கார்டருக்குள்ளேயே பாம் வச்சு வெடிக்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அதில் அவருடைய ரைட் ஹேண்டு மட்டும்தான் வந்து பேரலைஸ் ஆகி மொத்தமாக வந்து இதாகுது. அதற்கு பிறகு 1989 ஹோமேனி இறந்த பிறகு அடுத்த சுப்ரீம் லீடர் யாரு அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தப்போ ஹோமேனியோட ரைட் ஹேண்டா அவருடைய அடுத்த லெவல் பொசிஷன் இருந்தவர் தான் இந்த இப்போ மறைந்து போன அலி ஹோமேனி அப்படின்றவர் தான். அலி காமேனி அப்படின்னு நம்ம தமிழில் எல்லாரும் சொல்கிறாங்க. அது கேவேக்கு இருந்து கேவும் ஹெச்சும் வந்து காமேனி அப்படின்ற மாதிரி தான் அங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 1989 பதவியேற்கிறார். இப்போ மறைஞ்சு போன அந்த ஹயத்துல்லா அலி கமேனி அப்படின்றவர். ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு சட்டம். அங்கே பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு தான் முழு சட்டமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த சுப்ரீம் லீடர், இந்த இஸ்லாமிய ஷியா அந்த ஐடியாலஜியோட அந்த லீடர் மட்டும்தான் அந்த ஒட்டுமொத்த நாட்டுக்கே தலைவர். அவர் சொல்கிறபடி தான் அங்கே இருக்கிற எல்லாமே நடக்கும். அங்கே இருக்கிற சட்டங்கள், அங்கே இருக்கிற ஐடியாலஜி, அங்கே இருக்கிற ஒவ்வொரு ரூல், மக்களுக்கு தேவையானது எல்லாமே தனக்கு கீழே இருக்கிற இந்த பிரசிடென்ட் மூலமாக அவர் நிறைவேற்றிப்பார். சிம்பிளாக சொல்லணும்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடென்ட் ஒரு மேனேஜர். நம்ம அலி கமேனி தான் அந்த ஒட்டுமொத்த கம்பெனியோட சேர்மேன். சரி, 1989 இவர் ரூலுக்கு வந்த பிறகு இவருடைய ஆட்சியில் ஈரான் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். 1979 அந்த ஈரான் புரட்சிக்கு பிறகு விமன், அங்கிருந்த இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் அணியணும் அப்படின்றது ஒரு கம்பல்சரியான கட்டாயமான நடைமுறை ஆக்கப்பட்டது. ஆனால் 1979க்கு பிறகு முன்னாடி அவங்க லிபரலாக இருந்ததுனால அது நாள் வரைக்கும் இருந்த பெண்கள் அதற்கு பழக்கப்படலை. விருப்பப்பட்டவங்க அணிச்சுக்கிட்டாங்க, விருப்பப்படாதவங்க ரொம்ப கேஷுவலாக மற்ற நாடுகள் இருக்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் 1979க்கு பிறகு பெண்கள் நிச்சயமாக ஹிஜாப் அணியணும் அப்படின்றது ஒரு கம்பல்சரி ரூலாக கொண்டு வரப்பட்டது. எந்தெந்த பெண்கள்லாம் இந்த ட்ரெஸ் கோடை வயலேட் பண்றாங்களோ அவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணலாம். ரொம்ப ரீசெண்டாக 2022 போலீஸ் ஸ்ட்ரீட்ஸில் வந்து பெட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி ஹிஜாப் அணியாத பெண்களை அரெஸ்ட் பண்ணதாக பல நியூஸ் நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்துருப்பீங்க. 2022 ஒரு மாஷா அமீனி அப்படின்றவங்க இதை எதிர்த்து போராடினாங்க. அவங்க போலீஸ் கஸ்டடியில் இறந்தும் போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் பாதிக்கப்பட்ட பல பெண்கள் ஈரானை விட்டு தப்பிச்சு வேறு நாடுகளுக்கு போய் செட்டில் ஆகிட்டு அசைலம் சீக் பண்ணி UK, USA இந்த மாதிரி மற்ற நாடுகளில் போய் செட்டில் ஆனதாக பல நியூஸ் ஸ்டோரிஸ் இப்போவும் இருக்குது. பெண்களுக்கு எதிரான இந்த மாரல் போலீசிங்கோட ஆக்டிவிட்டியை எதிர்த்து நிறைய பெண்கள் ஈரான் 2022 ஒரு நேஷன் வைட் போராட்டமும் நடந்துச்சு.
கமேனியோட ரிஜைம், கமேனியோட ரூல் தான் ஈரானில் மிக அதிகமான தூக்கு தண்டனையிலும் அங்கே நிறைவேற்றப்பட்டது அப்படின்றதும் தேடினப்போ கிடைச்ச ஒரு சுவாரஸ்யமான தகவல். பத்திரிகையாளர்கள், போராட்டக்காரர்கள், LGBTQ ஆக்டிவிஸ்ட், பொலிட்டிக்கல் கைதிகள், இவங்க எல்லாருமே வந்து பிரிசனில் ஏகப்பட்ட பேர் வந்து அந்த ஈரானோட பிரிசனில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. 2019 நடந்த ப்ரொட்டஸ்ட்டில், நாடு தழுவிய ப்ரொட்டஸ்ட்டில் 1500 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்போ 2026 ப்ரொட்டஸ்ட்டில் இந்த IRGG மற்றும் இந்த பஸ்ஜித் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற லோக்கல் போலீஸ்லாம் சேர்ந்து அம்யூனிஷன், ஷார்ட் கன், பெல்லட், மிஷின் கன் இதெல்லாம் போராட்டக்காரர்களுக்கு எதிராக அவங்க தொடுத்திருக்காங்க. அதுலேயும் நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் ஈரான் தான் உலகத்திலேயே 6வது மோசமான இன்டர்நெட் சென்சார்ஷிப் உள்ள நாடு அப்படின்ற ஒரு லிஸ்ட்டும் வந்திருக்குது. 2022லேருந்து 2024க்குள்ள ஏகப்பட்ட சைட்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ், நியூஸ் வெப்சைட்ஸ், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான சைட்ஸ் எல்லாத்தையுமே ஈரான் கவர்மெண்ட் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. 2024 கொஞ்ச நாள் ப்ரீஃபாக வந்து லிஃப்ட் பண்ணாங்க. 2025 மறுபடியும் பிரச்சனைகள்லாம் அங்கே ஸ்டார்ட் ஆகிறப்ப இந்த சென்சார்ஷிப் பண்ணி கொண்டு வந்து எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ கூட அங்கே டெலிகிராம், இந்த வாட்ஸ்அப், இந்த மாதிரியான இன்ஸ்டாகிராம் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் VPN வச்சு பல்வேறு விதமாக யூஸ் பண்ணாலும் அதுவும் இல்லீகல் அப்படின்ற மாதிரி தான் அந்த நாட்டு கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் அது தடை போட்டு வச்சிருக்கிறாங்க. ஈரானோட மிகப்பெரிய எக்கானமியே அந்த நாட்டோட எண்ணெய் வளம் தான். உலகத்தோட 20 to 25% ஆஃப் ஆயில் கண்ட்ரோல் மொத்தமாக ஈரானில் தான் போயிட்டு இருக்குது. ஈரான் வழியாகத்தான் பல நாடுகள் தங்களுடைய எண்ணெய் கப்பலையே இந்த சைடில் இருக்கிற ஈஸ்டர்ன் நாடுகளுக்கு கொண்டு செல்லவே முடியும். அந்த அளவுக்கு கண்ட்ரோலில் வச்சிருந்தாலும் தொடர்ச்சியான இந்த மாதிரியான ப்ரொட்டஸ்ட், தொடர்ச்சியான இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதுனால ஈரானில் எக்கானமியும் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகத்தான் போயிட்டு இருக்குது. ஈரான் மேலே US 2025 இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம், அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு நீங்கள் கையெழுத்து போடலைன்னா பெரிய டாரிஃப், சாங்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து போடுவோம் அப்படின்னு சொன்ன பிறகு விலைவாசியெல்லாம் கண்டபடி உயர்ந்துச்சு. அதனாலையும் லோக்கல் வேலை வாய்ப்பு இன்மை, தொடர்ச்சியான போராட்டம்லாம் வந்ததுனால எக்கனாமியும் அங்கே இந்த அலி கமேனியோட ரிஜைமில் கண்டினியூஸாக டவுன்ஃபாலில் தான் இருந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம சொல்லி ஆகணும். அலி கமேனிக்கு 2 டிஃப்ரெண்ட்டான முகங்கள் இருந்துச்சு அப்படின்றத இந்த டைமில் நம்ம சொல்லி ஆகணும். அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஷியா முஸ்லீம் ஐடியாலஜி, இஸ்லாமிக் ரிபப்ளிக்கை சப்போர்ட் பண்ணுற நிறைய மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாருமே நம்ம அலி கமேனியை ஒரு சுப்ரீம் பவராக, கடவுளாகத்தான் பார்த்துட்டு வந்தாங்க. அதனால தான் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு அவரே அதை பில் பண்ணியிருந்தார். மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளேயே அவருக்குன்னு ஒரு நெட்வொர்க் ஆஃப் குரூப்பு ஃபார்ம் ஆச்சு. ஈரானோட ஐடியாலஜியை யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ நிறைய கண்ட்ரீஸ், அந்த சின்ன சின்ன கண்ட்ரீஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. அது எல்லாமே கடந்த காலங்களில் அமெரிக்கா, இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணது. லிபியா, சிரியா இந்த மாதிரியான நாடுகள்லாம் காலி பண்ணது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏமனில் ஹவுதீஸ், அதுக்கு பிறகு ஹிஸ்புல்லா, லெபனானில் இவங்க எல்லாமே ஈரானோட சப்போர்ட்டில், ஈரானோட பணத்தில், ஈரானோட வெப்பன்ஸை யூஸ் பண்ணி தான் அந்தந்த நாடுகளில் அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹமேனிக்கு இது எல்லாமே ஒரு பெரிய டிஃபென்ஸ். ஸோ ஈரானுக்குள்ளே யார் அட்டாக் பண்ணாலும் இவங்களை தாண்டி தான் வந்து அமெரிக்காவோ இஸ்ரேலும் உள்ளே வந்தாகணும். ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவுக்கு பேஸ் கொடுத்துருக்கிற மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸான சவுதி, கத்தார், துபாய் இவங்கெல்லாம் இந்த பிரச்சனைக்குள்ளே நாங்கள் வர விரும்பலை, நாங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருந்துட்டு போகிறோம், நாங்கள் க்ரோ ஆகணும் அப்படின்ற அவங்கெல்லாம் இதில் சப்போர்ட் பண்ணதுனால பக்கத்து நாடுகளுக்குள்ளேயே எப்பவுமே ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அவருடைய இன்னொரு லாஜிக்கும், அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸில் இந்த ஒட்டுமொத்த இந்த மிடில் ஈஸ்டர்ன் கல்ஃப் கண்ட்ரீஸ், இந்த முஸ்லீம் கண்ட்ரீஸ் எல்லாம் மாறிட்டாங்க அப்படின்னா இந்த இஸ்லாமிக் ஐடியாலஜியை ஒட்டுமொத்தமாக செதைஞ்சு போயிடும். அதை செதைஞ்சு விடக்கூடாது. அதுக்காகவே நம்ம ஃபஸ்ட்டு இந்த அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸை இங்கேருந்து நம்ம தூக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக இந்த விஷயத்தையும் அவர் பரப்புறாரு. அதனால தான் நேற்று பார்த்தீங்கன்னா நீங்கள் பாகிஸ்தான், இந்தியாவில், இன்ஃபேக்ட் நம்ம தமிழ்நாட்டில் கருணாஸ், திருமாவளவன் இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது காரணம் தான். ஆனால் அவங்க நாட்டில் எக்ஸாக்டாக என்ன பண்ணாங்கன்றது தெரிஞ்சு பண்ணாங்களா, தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரியாது. பட் அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸை எதிர்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு இவங்க எல்லாருமே ஒரே பாயிண்டில் வர்றாங்க. ஆனால் அதே அலி கமேனியோட இன்னொரு ஃபேஸ் கம்ப்ளீட்டான ஒரு டிக்டேட்டர்ஷிப் ரிஜைம். பெண்கள் அடிமைப்படுத்தினார், சில விஷயங்களில் பயங்கர கண்ட்ரோல்டாக இருந்தார், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கம்ப்ளீட்டாக தூக்கு தண்டனை இந்த மாதிரியான விஷயங்கள். அதனால இன்னொரு செட் ஆஃப் ஆட்கள் வந்து அவருடைய இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ், யூத் ஒர்க்கர்ஸ், விமன் எல்லாருமே அதை கொண்டாடுறாங்க. ஸோ இதான் அவருடைய 2 காம்ப்ளெக்ஸான ஃபேஸ் அப்படின்னு நான் சொன்னேன். கமேனியோட பிக்கஸ்ட் ஆப்பனண்ட் அமெரிக்காவோ இஸ்ரேலோ மட்டும் கிடையாது, சொந்த நாட்டில் இருக்கிற ஈரான் மக்களே தான்.
ஈரான் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன். பர்ஷியன் கல்ச்சர், ஆர்ட், பொயட்ரி, கலை, கவிதை, சயின்ஸு, கட்டடக்கலை அப்படின்னு பல விஷயங்களில் இந்த உலகத்தோட ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன். எப்படி இந்தியாவோ பல தொடர்புகளில் பல்லாயிரக்கணக்கான நாடுகளாகவே ஈரானுக்கும் நமக்குமே இருந்துகிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு ஓல்டஸ்டான ஒரு சிவிலைசேஷன். ஆனால் அது ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு லிபரலாக இருந்த ஒரு நாடு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா வகையான கலை, கலாச்சாரம், பண்பாடு இப்படின்னு பயங்கர சூப்பராக இருந்த ஒரு நாடு. அது என்னதான் முஸ்லீம் கண்ட்ரி, முஸ்லீமை ஃபாலோ பண்ண ஒரு நாடாக இருந்தாலும் 1979க்கு பிறகு கம்ப்ளீட்டான ஒரு அரிஸ்டோக்ராட்டிக், ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டேட்டாக, ஒரு நாடாக அது மாறுது. அலி கமேனி இறந்து போயிட்டாரு. ஈரான் வார் நடந்துக்கிட்டே இருக்குது, இப்போ கூட நடந்துக்கிட்டே இருக்குது. இதனால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை, தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு யோசனை வரும்ல. வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் அதான் சொல்ல போகிறேன். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஓரளவுக்கு நியூட்ரலாக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் லைக் பண்ணி அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமில் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே லிங்க்கில் இருக்குது. நன்றி, வணக்கம்.